ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ரெசிபி உளுந்தங்களி. இந்த உளுந்தங்களியில் நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது. ரெகுலராக எல்லாருமே இதை எடுத்துக்கணும். மெயினாக லேடிஸ் எடுத்துக்கிறதுனால நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. இப்போ வாங்க இந்த ஹெல்த்தியான உளுந்தங்களி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். கீர்த்தி சௌமியஸ் கிச்சனை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானில் ஆள் கொடுத்துக்கோங்க. என்னோடய வீடியோஸ்லாம் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு உளுந்தங்களிக்கு நான் கருப்பு உளுந்து இந்த கப்பில் 1 கப் அளவுக்கு எடுத்திருக்கேன். இது 150 கிராம் இருக்கும். உளுந்தங்களிக்கு கருப்பு உளுந்து தான் எடுத்துக்கணும். அதில் தான் நிறைய நியூட்ரிஷன் வேல்யூ இருக்குது. நீங்கள் இல்லை கிடைக்கல அப்படின்னா வெள்ளை உளுந்து கூட எடுத்துக்கலாம். வெறும் வானலில் சேர்த்து லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு 7 நிமிஷம் பொறுமையாக வறுத்துக்கணும். உளுந்து நல்லா வறுபட்டு வாசம் வரும். அப்போது ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு எடுத்து ஆற வச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு உளுந்தங்களிக்கு வெள்ளத்தை கரைச்சிக்கலாம். நான் இதே கப்பில் 1 கப் அளவுக்கு உருண்டை வெல்லம் எடுத்திருக்கேன். இதில் 1 கப் அளவு தண்ணி ஊற்றி இந்த வெல்லத்தை நல்லா கரைச்சிக்கலாம். நம்ம இந்த நார்மல் வெல்லத்துக்கு பதிலாக பனை வெல்லம் சேர்த்தணும் அப்படின்னா இன்னும் நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. என்கிட்ட இல்லை, அதனால் இது சேர்த்துருக்கேன். உங்ககிட்ட கிடச்சிச்சு அப்படின்னா அது சேர்த்துக்கோங்க. டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போது இந்த வெல்லம் ஃபுல்லாக கரைஞ்சிருச்சு. இதை எடுத்து வச்சுக்கலாம். நம்ம வறுத்த உளுந்து நல்லா ஆறிடுச்சு. இதை மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சிக்கலாம். நல்லா ஃபைன் பவுடராக அரைக்கணும். எந்த அளவுக்கு முடியுமோ அந்தளவுக்கு ஃபைன் பவுடராக அரைச்சிக்கோங்க. இந்த மாதிரி நல்லா பவுடராக அரைச்சிருக்கணும். இப்போது இந்த பவுடரை ஒரு மிக்சிங் பவுலில் போட்டுட்டு இது கூட தண்ணி ஊற்றி கரைச்சிக்கலாம். நம்ம டைரெக்டாக அப்படியே இந்த மாவை போட்டோன்னா கட்டி விழுந்துடும். அதனால் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கரைச்சிக்கிறேன். நான் ஃபஸ்ட்டு 1 கப் ஊற்றி இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நான் அதுக்கப்புறமா இன்னும் 2 கப் தண்ணி சேர்த்து இப்போ இதை கை வச்சு நல்லா கலந்துக்கிறேன். அப்போ தான் சுத்தமாக கட்டி இல்லாமல் கலந்துக்க முடியும். இப்போது இன்னும் 1 கப் தண்ணி இதில் எக்ஸ்ட்ரா ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். நான் இன்னும் 1 கப் தண்ணி எக்ஸ்ட்ரா ஊற்றிக்கிறேன். டோட்டலாக 4 கப் தண்ணி சேர்த்து இதை நல்லா இந்த கன்சிஸ்டன்சிக்கு கலந்துக்கணும். அப்போ தான் நம்மளுக்கு கட்டி விழாமல் உளுந்தம்பருப்பு நல்லா வெந்துடும். இப்போது ஸ்டவ் ஆன் பண்ணி இதில் கடாய் வச்சுருக்கேன். நான்ஸ்டிக் பேனாக எடுத்துக்கோங்க. அப்போ தான் உளுந்தங்களி செய்யறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ நம்ம கரைச்சி வச்சுருந்தோம்ல அந்த வெல்லத்தை வடிகட்டி இந்த பாத்திரத்தில் சேர்த்துக்கலாம். நான் இன்னும் ஸ்டவ் ஆன் பண்ணல. இது கூட நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருந்தோம்ல உளுந்தம்பருப்பு அது சேர்த்துக்கிறேன். நம்ம இந்த வெல்லத்து கூட இந்த உளுந்தம்பருப்பை சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டதுக்கு அப்புறமா தான் ஸ்டவ் ஆன் பண்ணணும். இது நல்லா கலந்து விட்டுட்டு இப்போது ஸ்டவ் ஆன் பண்ணி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டே இருக்கணும். அப்படியே விட்டுட்டோன்னா அடி பிடிச்சிரும். மீடியம் இல்லைனா லோ ஃப்ளேமில் வச்சு இதை பொறுமையாக இந்த மாதிரி கலந்து விட்டுக்கிட்டே இருக்கணும். உளுந்தம்பருப்புங்கிறதுனால நம்ம மிக்ஸ் பண்ணலைன்னா அப்படியே அடியில் செட்டில் ஆகி அடி பிடிச்சிரும். இப்போ பாருங்கள், நான் ஒரு 10 நிமிஷம் பக்கமாக நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டே இருக்கேன். இது முன்னே இருந்ததை விட நல்லா திக்காக இருக்குது. இன்னும் ஒரு 10 நிமிஷம் இதை நல்லா வேக வச்சுக்கலாம். இந்தளவுக்கு நல்லா திக்காகிடணும். அவ்வளோதான். இந்த மாதிரி எல்லாம் ஒன்று சேர்ந்து நல்லா சுருண்டு வரணும். இப்போ இதில் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். 4 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதை ஒவ்வொரு டீஸ்பூனாக சேர்த்து இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம். இதே மாதிரி ஒவ்வொரு டீஸ்பூனாக சேர்த்து இந்த களியை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டோம்னா எண்ணெய் ஃபுல்லாக இந்த களி உறிஞ்சிரும். இதே மாதிரி சேர்த்து சேர்த்து இதை நல்லா கலந்து விட்டுக்கிட்டே இருக்கணும். இது செய்யறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும். ஒரு 1/2 hour பக்கமாக இந்த உளுந்து நல்லா வேகணும். அப்போ தான் களியும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இதே மாதிரி நம்ம இப்படி மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா ஒரு ஸ்டேஜில் இந்த களி எல்லாம் ஒன்று சேர்ந்து நல்லா சுருண்டு பேனில் ஒட்டாமல் வரும். அந்தளவுக்கு இதை நல்லா கலந்து வேக வச்சு எடுத்துக்கணும். இப்போ இது ஒரு 20 நிமிஷம் பக்கமாக நல்லா கிண்டி விட்டுக்கிட்டே இருந்தோம்ல, நல்லா வெந்துருச்சு. இந்த மாதிரி பேனில் ஒட்டாமல் நல்லா சுருண்டு வரணும். இந்த அளவுக்கு வேக வச்சுக்கணும். இப்போது ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இந்த மாதிரி கையில் தொட்டு பார்த்தோன்னா கையில் ஒட்டக்கூடாது. அந்த அளவுக்கு வெந்திருக்கணும். இந்த களி கொஞ்சம் சூடு ஆறட்டும். ஒரு 5 மினிட்ஸ் ஆற வச்சுக்கலாம். இப்போது இந்த மாதிரி ஒரு சின்னதாக இல்லைனா சில்வர் பவுல் ஏதாவது ஒன்று எடுத்துக்கோங்க. அதில் கொஞ்சமாக களி எடுத்து போட்டுக்கலாம். பவுலில் கொஞ்சம் நல்லெண்ணெய் தடவிக்கோங்க. இப்போ இதை லைட்டாக அந்த மாதிரி ஷேக் பண்ணி உருண்டையாக உருட்டிக்கலாம். அப்போ தான் கரெக்டான ரவுண்ட் ஷேப்பில் இருக்கும். இதே மாதிரி எல்லாத்தையும் செஞ்சு எடுத்து வச்சுக்கலாம். அவ்வளோதான், நம்மளோட உளுந்தங்களி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இது ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது. மெயினாக லேடிஸ் எல்லாம் கண்டிப்பாக இதை ரெகுலராக எடுத்துக்கணும். இந்த ரெசிபி நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணிட்டு ஃபீட்பேக் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கீர்த்தி சௌமியஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.